இங்க தாரான்ற பொண்ணு சிங்கப்பூர்ல படிக்கிறதுக்காக போயிருந்திருப்பா. ஆக்சுவலா அந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே பணக்காரங்களா இருப்பாங்க. தாராவை பாக்குறதுக்கு அது மாதிரிலாம் இருக்கிறது ரொம்பவே நார்மல் கேர்ளாவே இருப்பா. ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ண அன்னைக்கு யாரோ அவளை ரேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவளை காப்பாத்துறதுக்காக கௌஷிக்ன்ற ஒரு பொண்ணுமே வருவா. அதுல இருந்து தாராவும் கௌஷிக்கும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா தாராக்கு அப்படியே ஆப்போசிட்டா கௌஷிக்குமே இருப்பா. ஆனா நித்தின்ற பையனை மட்டும் ரொம்பவே பிடிக்காம வெளியே எதுவுமே காட்டிக்க மாட்டா. நித்தினும் கௌஷியும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. கௌஷியும் நித்தின் கிட்ட தாராவை நீயே டிராப் பண்ணிட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டுக்குமே போயிடுவா. அவ வேற ஒரு பையன் கூட டேட்டுக்கு போறதை நினைச்சிட்டு நித்தினுமே ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஏன்னா இதுக்கு முன்னாடி கௌஷிக்கு 2 வாட்டி பிரேக்கப்மே ஆயிருக்கும். நடந்த பிரேக்கப் எல்லாமே யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான்ற விஷயத்த தாரா கிட்டமே சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்கிற தாராக்குமே இப்ப செமையா ஷாக் ஆயிடுறா. இன்னும் ஜீன் மேலதான் சந்தேகமாவே இருக்கு. ஜீன்ன்றவன் பிளே பாய் தனமா ரொம்ப கிரேசியாவும் இருப்பான். உனக்கே ஆல்ரெடி தெரியும் நானும் கௌஷிக் ஜீன்லாம் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுன்னு. ஜீன் கௌஷி மேல ரொம்பவும் ப்ரொடெக்டிவா இருப்பா. சின்ன வயசுல நாங்க எல்லாம் ஒன்னா படிச்சிட்டு இருக்கும்போது கௌஷி அப்ப லவ் பண்ணிட்டு இருந்தா. இப்ப நடந்த பிரேக்கப் காரணமே ஜீன் தான். அதுல இருந்துதான் நானும் கௌஷியும் அவங்க கிட்ட பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டோம். விஷயம்லாம் தெரிஞ்சு தாராவும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம கௌஷிக் இதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகாம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவளுமே யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப தாராவும் நைட் ஃபுல்லா யோசிச்சு ஜீனோட டெய்லி மூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு காலையில ஜீனை நேர்லயே பார்த்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டுமான்னு கேட்டுருவா. அதை கேட்கறோம் அவனும் என்ன விளையாடுறியா, நேத்துதான் என்ன பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போனேன். நார்மல் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல எதுவுமே போட மாட்டேன், நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப அவனுமே போயிடுவான். இன்னைக்கு ஈவினிங் 3 பேருமே கேஃபட்டீரியால உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் முன்னாடி நின்று இவதான் என்னோட புது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுவா. அதை கேட்கிற கௌஷிக்குமே நித்தினுக்குமே இப்ப செமையா ஷாக் ஆயிடுது.